என்னடா இது? பூவுக்குள் போர்க்களம் இங்கே, தனித்தீவுக்குள் நோகு. கான்ஸ்டபிள் ஓபன் பண்ணுங்க. சார் நல்லா பாருங்க, இவர் தானா? என்னவா தெரியலங்க. தெரியலையா? தெரியல. என்னங்க மாப்பிள்ள இவர் இல்லைங்க, அவர் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள 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 நில்லுங்க. என்னையா இவரா மாப்பிள்ள? மாப்பிள்ள மாப்பிள்ள கொஞ்சம் நில்லுங்க மாப்பிள்ள. ஏன் உங்க தம்பி அடிச்சு பார்த்தாதுன்னு நீங்களே என்ன அடிச்சு கொல்ல பாக்குறீங்களா? சிக்க மாட்டேன். ஐயோ மாப்பிள்ள, நான் வந்துறேன் செல்லம். ஐயோ பேண்ட் வேற. அண்ணா இந்த முக்குல இறக்கி விடுங்க. யோ நான் சென்னைக்கு போறேன். சென்னைக்கு போனா சரி, எங்க போனா நானும் வர்றேன். என்னையா நீ போறேன், நானும் வர்றேன். போ வேகமா போ. மீனாட்சி, நானே உன்னை கூப்பிடணும்னு நினைச்சேன். மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல, நல்லா இருக்காரு. அப்படியா? இப்பதான் நான் அவரை பார்த்தேன். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லையேங்க. எங்கேயோ கிளம்பிட்டாரு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. சரி என்னங்க, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. என்ன மீனாட்சி, என்ன விஷயம்? நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். சரிம்மா, நான் வரேன். சரிங்க, வச்சிடுறேன். ஒரு பிரச்சனை இல்லம்மா, மாப்பிள்ள நல்லபடியா இருக்காரு, தைரியமா இருங்க. மீனாட்சி, மாப்பிளைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, சேஃபா இருக்காரு, நான் பார்த்துட்டேன். சாந்தி, இனிமே கவலைப்பட எதுவும் இல்ல, நான் மாப்பிளையை பார்த்து பேசிட்டேன், அவர் நல்லபடியா இருக்காரு, ஒரு பிரச்சனையும் இல்ல, ஒண்ணு இல்லம்மா. என்னடா இது? பூவுக்குள் போர்க்களம் இங்கே, தனித்தீவுக்குள் நோகுது நெஞ்சே. சாந்தி புருஷன் மேல அந்த கோவத்துல அவரை தேடிட்டு ஓடுனேன். அட ஆமா சார், இடம் முடிச்சிருந்தா நம்ம பேசி முடிச்சிடலாம் சார்.
ரெஜிஸ்டர் முடிஞ்ச உடனே எனக்கு கமிஷன் கொடுத்துருங்க. ஆமா சார், நமக்கு இந்த கல்யாண புரோக்கர் வேலையெல்லாம் ரொம்ப டல் அடிச்சு போச்சு. செம்ம டென்ஷன் வேற சார். எங்க பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் நம்மளோட சொல் பேச்சு எங்க கேட்குறாங்க? ஆளுக்கு லவ் மேரேஜ் அது இதுன்னு ஓடி போயிருதுங்க. அதுலயும் சில பேர் யாரு வச்சும் கேட்கறது இல்லையே. என்னால முடியல சார், அதனால தான் நான் இந்த பிசினஸ்ல ஜம்ப் பண்ணிட்டேன். நல்லா இருக்கு சார். ரியல் எஸ்டேட் பிசினஸ் இப்ப நல்லா களை கட்டுது சார். சில பேர் வீடு வாங்குறாங்க, சில பேர் வீடு விற்கிறாங்க. நம்ம பிசினஸ் சார் செம்ம பிசினஸ். கண்டிப்பா கண்டிப்பா நான் ஒரு சின்னதா ஆபீஸ் போறதா இருக்கேன். அந்த ஐடியா நிறைய இருக்கு சார். சரி சார், நீங்க பேசி சொல்லுங்க, அதை பார்த்து முடிச்சிடலாம் உங்களுக்கு. சரி சார். ஏய், ஒரு ஆம்பளை வெளியில போனானா வீட்டுக்கு திரும்பி வருவான்ல, அதுக்குள்ள 1008 போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உனக்கெல்லாம் சுத்தமா அறிவே கிடையாதாடி? நீங்க திரும்பி வரணுங்கிற அக்கறையில தான் ஃபோன் பண்ணேன். சண்முகம் எனக்கு பொண்ணு பாத்துருக்காங்களே, அவங்க வீட்டுக்கு போனீங்களா? அங்க போய் அண்ணனை பத்தி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு பிளான் பண்ணீங்களா? நான் அந்த மாதிரி எல்லாம் போகலடி. நான் எதுக்கு அங்க போய் பேசணும்? எனக்கு என்ன வேற வேலை வெட்டியே கிடையாதா? ஏய், நான் கவர்மெண்ட் வேலை செய்யறேன், கை நிறைய சம்பளம் வாங்குறவன். எனக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? வேண்டாங்க, உங்க கூட நான் 6 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். எனக்கு தெரியும் நீங்க பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு கேவலமா இல்ல? எதையாவது பேசி தொலைச்சிட்டு இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறது. ஏங்க, உங்களுக்கு சோடு சொரணையே இருக்காதா? இல்லன்னு சொல்லி சாதிக்காதீங்க. இப்ப சண்முகன் உங்களை தேடி, கொலை வெறியில உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. வீடே அல்ல போட்டுட்டு இருக்கு. மரியாதையா எங்கேயாவது ஓடி போய் பொழைச்சுக்கோங்க. தேவையில்லாம அடி வாங்கி சாகாதீங்க. இவரு நீ எல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம், புரியுதா? இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நாங்களாம் வம்ப வில்லா வளைச்சு அம்பு செய்யறவங்க. என்கிட்ட இதை பேசாத. எப்பேற்பட்ட கொம்பம் வந்தாலும் அதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம், புரியுதா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. வளர்மதி பேசுறேன். வளர், என்னாச்சு? என்ன இந்த நேரத்துல போன் பண்ற? வளர், என்னாச்சு? என்ன நடந்துச்சு? நீங்க கேக்குற எந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல. இது வரைக்கும் நான் பிறந்ததுல சிரிச்சதே இல்லைங்க. கொஞ்சமாவது நான் சிரிக்கணும்னு நினைச்சேனா அது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க. வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், ஆனா எனக்கு கஷ்டம் மட்டும்தாங்க வாழ்க்கையா போச்சு. வளர், அதுவும் இன்னைக்கு சரியாயிடும் நாளைக்கு சரியாயிடும் நான் ரொம்ப பொறுத்து போயிட்டேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கல. என்ன வளர் திடீர்னு? இந்த பாருங்க, நான் உங்களை பத்தி எதுவும் யோசிக்கல. நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. ஐயோ ப்ளீஸ், நான் உங்க கூடயே வந்துடுறேங்க.
சட்ட சிக்கல், கோர்ட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க. எனக்கு உங்க கூட இருக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். இத பாருங்க, உங்க கையால எனக்கு ஒரு தாலி மட்டும் போதும். காலம் முழுக்க உங்களுக்கு நன்றி உள்ளவளா இருப்பேங்க. சரிம்மா, ஆனா திடீர்னு எப்படி வீட்டுல உள்ளவங்களுக்குலாம் சொல்லணும் இல்லம்மா? உங்க அண்ணன், அன்னை, மாமா, அத்தை எல்லாரும் சம்மதிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வேணா மெதுவா வாங்க. ஆனா நான் கண்டிப்பா இப்ப உயிரோட இருக்க மாட்டேன். வளர், என்ன பேசுற நீ? அப்பவாது என் பொணத்தை பார்த்தாது உங்க கையால மஞ்சள் குங்குமம் வச்சு தாலி கட்டுங்க. அப்படியாவது நீங்க பண்ணுவீங்கன்னு நான் உங்களை நம்புறேங்க. வளர்மதி, ஏன் பிடிக்கும்? உனக்கு எதுக்கு பிடிக்கும்? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு அதெல்லாம் மட்டும் கேட்காதீங்க. அந்த மாதிரி கேள்விக்கு பதில் இல்லைன்னா கூட சாமி கிட்ட வேணா எல்லாமே மாறிடும் அப்படின்னு குழந்தை நம்புறது இல்ல. பொழைக்கவே மாட்டே நீ அப்படின்னு டாக்டர் சொன்னா கூட அப்ப கூட சுவாமியை நம்பி நீ காப்பாத்தனின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தாங்க நீங்க எனக்கு. நான் உங்களை ரொம்ப நம்புறேங்க. ப்ளீஸ் என்ன பொண்டாட்டே ஏத்துப்பீங்களா? என்னால இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்படியே நான் அப்படி மீறி இங்க இருந்தேன்னா எனக்கு கண்டிப்பா உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதனால நான் இப்ப பேக் எடுத்துட்டு தான் வெளியே வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தனியா யாரும் இல்லாம அனாதை மாதிரி நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். ப்ளீஸ், உங்களை விட்டா எனக்கு யாரும் இல்ல, வழியும் இல்ல. சரி வளர்மதி, நாளைக்கே இதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். வேண்டாம், நான் இதுக்கு மேல உங்களை தொந்தரவு பண்ணல. ஆனா நான் இதுக்கு மேல இந்த உலகத்துல இருப்பேன் மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க. நான் போறேன், மொத்தமா போறேன். நீங்க சந்தோஷமா இருங்க. வளர்மதி, வளர்மதி. ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வந்துட்டா அவ புருஷன் வீட்டுக்கு தான் போனோங்கிற எண்ணம் வளர்மதிக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருந்துச்சு. அந்த நேரத்துல எனக்கு இருந்த எந்த பிரச்சனையும் எனக்கு பெருசா தெரியல. எனக்காக வந்த அவளை காப்பாத்துறது தான் முக்கியம்னு தோணுச்சு. என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் தப்பு பண்ணதா எனக்கு தெரியல. அப்படி நான் பண்ணதுதான் தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க. நீ பண்ணது எதுவுமே தப்பு இல்லப்பா. நீ சரியாத்தான் பண்ணிருக்க. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ, என்ன அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன கொஞ்சம் கேஸ் முடிஞ்சிருந்தா சட்ட சிக்கல் இல்லாம உன்னை சந்தோஷமா இந்த வீட்டுக்கு வர வைத்திருப்போம். இப்போ ஒன்றும் குறைஞ்சு போயிடல. இந்த வீட்டுக்கு நீ எப்போ மருமகளா வருவேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தோம். அது இவ்வளவு சீக்கிரம் நடந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். இல்ல, நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். அவருக்கு எதுவுமே தெரியாது. நான் தான் ரொம்ப வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். என்னால அங்க இருக்க முடியலம்மா.
என்ன ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. எங்க அத்தையோட கொடுமை நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதுவும் இங்க நடந்த சம்பவத்தினால நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமா இருக்காங்க. நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. அந்த பயத்துலதான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு இந்த சட்டம் பிரச்சனை எதுவுமே தெரியாதுக்கா. அவரை பத்தி என்னென்னலாம் வந்து சொல்றாங்க. எனக்கு எதை பத்தியும் தேவையும் இல்லை, கவலையும் இல்லை. எனக்கு அவர் மட்டும் போதும்க்கா. அவர் தான் என் வாழ்க்கை. இந்த வீடு தான் எனக்கு எல்லாமே. இந்த வீடு தான் என் உலகம். இது பாருங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். நீங்க எடுத்த முடிவு சரிதான். அவ நம்மளை நம்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டா. நாம தானே பார்த்தாக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் அவளை நாம தான் பார்த்துக்கணும் தம்பி. வாங்க. அம்மா அம்மா அம்மா. திருமணம் இணைந்தது, திருமணம் நடக்குது, சந்தோஷம் சந்தோஷமே. புது உறவுகள் இணைந்தது, இனிமைகள் தொடர்ந்திடும், உல்லாசம் ஊர்வலமே. வாழ்க்கை என்பது அட இன்பம் துன்பம் கலந்ததுதான். மன வாழ்க்கை என்பது தனி உலகம்தான். பூப்பந்தல் பூத்தது இந்நேரம், நல்வாழ்த்துக்களை கூறும் பொன்னேரம். அன்பு என்பதை அனைவருக்கும் அந்த ஆண்டவன் கொடுத்தானே. அதில் வம்பு சண்டைகள் இல்லாமல் நாம் வாழ்வது முறைதானே. போராட்டம் பல தாண்டி நடக்கின்ற கல்யாணம், பல நூறு சந்தோஷ ஆரோடும். என்ன நீ இவ்ளோ நடந்து போச்சா? இங்க பாருங்க அண்ணி, இந்த விஷயம் எதுவுமே எங்க வீட்டுக்கு தெரிய வேண்டாம். ஏற்கனவே தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த வீட்டுல இருக்க எல்லாரும் மொத்தமா அந்த பானு சிச்சி இன்னும் என்ன அந்த பானு அண்ணி, அந்த பானு மாதிரி சைக்கோவா மாறிட்டு வராங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்லாதீங்க அண்ணி ப்ளீஸ். என்ன உமா, என்ன சொல்ற? உன் மாமனார் மாமியார் நல்லா தானே பாத்துக்கிறாங்க உன்ன? என் கதையை பேச ஆரம்பிச்சா இன்னும் 2-3 நாளைக்கு போகும். உனக்கு மாமனார் மாமியார் இல்ல, உன் புருஷனால மட்டும்தான் பிரச்சனை. எனக்கு மாமியாரு மாமனாரு அவங்க பொண்ணு குடும்பமே பிரச்சனை தான். விடுங்க, அத பத்தி எல்லாம் இப்ப எதுவும் பேச நான் விரும்பல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடந்திருக்கு, அத பத்தி பேசலாமே. இத பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐயோ அண்ணி ப்ளீஸ் அண்ணி, சத்தியமா உங்க அட்வைஸ் எதுவும் என் மண்டைக்குள்ள ஏறவே ஏறாது. இந்த விசேஷத்தை எப்படி நம்ம கொண்டாடலாம் அத பத்தி மட்டும் யோசிக்கலாம் அண்ணி. வகை வகையா சாப்பிட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன். விடுங்க அண்ணி, சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். இத பாருமா மீனாட்சி, வளர்மதி தனியா இருக்கா, நீ போய் கொஞ்சம் பேசிட்டு இரு. சரிங்கம்மா, இப்ப வரேன். ஆமா உமா, நீ வீட்டுல சொல்லிட்டு தானே வந்த? சொல்லிட்டு தானே வந்தேன்.
உட்காரலாம் உட்கார். சந்தோஷமா இருக்கியா? இந்த வீடு பிடிச்சிருக்கா? வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக இன்னும் பிடிக்கும். நான் ஒன்று சொன்னா ஏத்துப்பியா? சொல்லுங்க. வாழ்க்கை முழுக்க நம்ம ஒண்ணா இருக்க போறோம். இதே மாதிரி பல நாட்கள், பல இரவுகள், பல சந்தர்ப்பங்கள் வரப்போகுது. ஆனா இந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள எனக்கு சில விஷயங்கள் நடந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இன்னைக்கு இந்த ராத்திரி மட்டும் நீ என் கூட மட்டும் பேசி நம்ம வாழ்க்கை, நம்ம வருங்காலம்னு ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறத விட என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோடையும் நீ சந்தோஷமா பேசுறத பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல பிடிக்கலன்னா வேணாம். ஐயோ ஏங்க, நான் எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்படி ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்க.